காலங்காலத்தில் எந்திரிச்சு வந்து டிவியெல்லாம் போட்டு விட்டுட்டு எப்படி தூங்குறா பாரு. அம்மா வந்தால் காலங்காலத்திலே டிவி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்லாம் இவளை போட்டு விட்ருவேன்ப்பா. ரிமோட்டையும் கொடுத்து தொலைய மாட்டேங்குது எருமை. தூங்குற போஸை பற்றி அதுக்கு யாராச்சும் இப்படி படுத்து தூங்குவாங்களா? இவன் மட்டும்தான் இப்படிலாம் படுத்து தூங்குவா வினோதமாக. ஆளும் மண்டையும் படுத்துருக்கதை பாரு, ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே. என்னடி காலங்காத்தால் ஒரே டிவி சவுண்டாக இருக்குது, ஏஞ்சி வந்து எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல? அதான் அவகிட்ட கேளுங்க. ஏஞ்சி வந்து வெள்ளனே டிவியெல்லாம் போட்டு வச்சுட்டு தூங்குது எருமாடு. அதுவும் படுத்துருக்கதை பார்த்தீங்களா? ஆமாம், இவ என்னடி இப்படி படுத்துருக்கா? ஐயையோ, என் பிள்ளை மயக்கம் கீக்க எதுவும் போட்டு படுத்துருக்கா? ஏண்டி அவளை உசுப்பி பார்த்தியா நீ? ஆமாம், மயக்கம் போட்டு கிழிச்சா. இவ்வளோ நேரம் பாட்டு பாடிட்டு தான் படுத்திருந்தேன், இப்போ தான் தூங்கிட்டா. உடனே உங்கள் பிள்ளை மயக்கம் போட்டான்னு சொல்லிடுவீங்க. எதுக்கு அவ்வளோ உசுப்பி பார்ப்போமா? ஏ சத்யா எந்திரி. ஏம்மா போய் பால் இப்போ வாங்கி காப்பியை கீப்பியை போடும்மா. சும்மா காலங்காத்தால உசுப்பாத, இன்னைக்கு லீவு தானே, தூக்கமாக இருக்குது, உசுப்பாத போமா. பார்த்தீங்களா, அதெல்லாம் சுயனோட தான் இருக்குது. இதுக்காச்சும் மயக்கம் வராதாச்சே. நம்மளை வேணால் அதெல்லாம் மயக்கம் போட வைக்கும், அதுக்கெலாம் மயக்கம் வராது. நானும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைக்கு எதுவும் ஆகி போச்சோன்னு தான் நினச்சி விட்டேன். ஆளும் மண்டையும் படுத்துருக்கதை பற்றியாது. ஏய் எருமாடே எந்திரி. உன்னை பாவமே நினச்சி உசுப்புனா எவ்வளோ திமுறை காப்பி போட்டு வர சொல்கிறேன். எந்திரி. என்ன மம்மி நீங்கள் காலங்காத்தாலேயே வந்து உசுப்பிக்கிட்டு? போ மம்மி, நல்ல ட்ரீமில் இருந்தே. போய் ஏதாச்சும் காப்பி கீப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. காப்பி அப்புறம் பிஸ்கட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. காலங்காத்தாலேயே பசிக்க வேறு செய்யுது, வெள்ளை நான் முடிச்சிட்டேன். காப்பி பிஸ்கட்டெல்லாம் வேணுமோ? சரி ஏஞ்சி போய் கடையில் பால் வாங்கிட்டு பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு வா, காப்பி போட்டு தாரேன். என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி அதிசயமாக விலை எந்திரிச்சிருக்க. மித்த நாள்லாம் காலேஜ் போகிறனாலும் உசுப்பணும், எந்திரிங்கன்னு. இன்றைக்கி 2 எருமாடு வந்து உட்காந்துருக்கு. ஆனால் ஒருத்தி கூட அங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு வரல. ஏஞ்சி போய் பால் வாங்கிட்டு வா, உனக்கு நான் காப்பி போட்டு தாரேன். சோபா, சும்மா காலங்காத்தால் டென்ஷன் ஆக்காதம்மா. போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா. அப்போ தான் நீ ஏதாச்சும் சின்ன வேலை சொல்லும்போது செய்வேன், இல்லைன்னா எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போவே. செய்யாத. கறி சோறு கேட்டு வருவேல, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, அம்மா கறி பண்ணிங்களானே. அன்னைக்கு அப்போ உன் கையை நான் முடிச்சிடுறேன் இரு. சரி, என்கிட்டயே இப்படி பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தி உட்காந்துருக்காளே, அவளை போயிட்டு வர சொல்லுங்கள் கடைக்கு. அவள் போயிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு என்னவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நைட்டு பூரா நான் கண் முழிச்சு படிச்சிருக்கேன். அதாவது கண் முழிச்சு படிச்சிருக்கேன். அவளை போயிட்டு வர சொல்லுங்கள். என்னையெல்லாம் சொல்லக்கூடாது. நானே படித்து கஷ்டப்பட்டு காலையில் வேலை எந்திரிச்சிருக்கேன். போங்க. என்னது நைட்டு பூரா படிச்சியா? எப்போ படித்த நீ? நான் நைட்டு பூரா உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க கொரட்டை விட்டு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கும். நான்லாம் நைட்டு பூரா ஒரே படிப்புமா. தூங்கினதே 2 மணிக்கு தான். 2 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். மறுபடியும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் படித்தேன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டிவி பார்க்க வந்தேன். நைட்டு பூரா முடிச்சது வேறு பசிக்குதுமா, போய் காப்பி ஏதாச்சும் போட்டு வாமா. சரி, நீ நைட்டு முழுக்க இருந்து படித்ததெல்லாம் சரி, இது என்னடி போஸு? எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? ஏதோ தவக்கால் எடுத்து நட்டு குத்தலாம் நட்டு வச்ச மாதிரி உட்காந்துருக்கத பாரு. நீ உட்காந்துருக்கத பார்த்தா தான் எனக்கு வெறியாக வருது. ஒழுங்கா உட்காரு. இதெல்லாம் ஸ்டைல்மா, உனக்கு புரியாது. போமா, போய் காப்பி போட்டு வாமா. காலங்காத்தால யாராச்சும் இப்படி பிள்ளையை கெஞ்சிடுவாங்களா ஒரு காப்பிக்கு? போமா, போய் காப்பி போட்டு வாங்க போமா. ஏதோ நீ இன்னைக்கு படிச்சேன்னு சொன்னனால நான் உன்னை விடுறேன். இப்படியே என்னைக்கு விட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத. காலையில் முழிச்சா அடுப்படியில் வந்து ஏதாச்சும் உதவி பண்ணவான்னு கேட்டு பழகுங்க 2 பேரும். ஆளுக்கு வந்து டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. சரி போய் தொலை, நானே காப்பி போட்டு கொண்டு வந்து தரேன். சூப்பர், நல்ல மம்மி. சரி, நீ இப்போ எனக்கு காப்பி போட்டு தரேன்னு சொல்லிட்டேல, அதனால நான் உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன். என்ன டிஸ்கவுண்ட்டு? காப்பி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவி தரியா? அதுதான் நீ எனக்கு பண்ணி கொடுக்குற பெரிய டிஸ்கவுண்ட்டு. பண்ணுறியா? மம்மி நான் வரலன்னா என்ன மம்மி? உங்கள் மூத்த மகன் நான் தான் படித்து களைச்சி போயிடுறேன். ஆனால் உங்கள் 2வது மகன், அதான் உங்கள் பேருக்கு ஒரு பீத்த குட்டி, அதை கூட்டிகிட்டு போங்கம்மா. கூட்டிகிட்டு போய் எல்லா வேலையும் வாங்குங்க. அது ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் செய்யாது, ஒன்றும் பண்ணாது. அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் செய்யட்டுமே. கூட்டிகிட்டு போங்கம்மா. ஏ சத்யா நாயே, ஒன்று சொன்னால் நீ ஒன்னோட வச்சுக்கோ, என்னையில அதுக்கு இழுக்கிற. மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி விட்றேன் பார்த்துக்கோ. முடிஞ்சால் வேலை பாரு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டே. சும்மா அவளை சொல்லி இவளை சொல்லி நீ என்னை ஏவர வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அவளை தான் பார்த்துக்க, நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் என்ன மேடம் மனுஷியாவாக இருக்கீங்க? போய் உங்கள் மூஞ்சியை கொஞ்சம் கண்ணாடியில் பாருங்கள். நல்ல நாய் மாதிரியே இருக்கும், நாய் மாதிரியே. போய் கண்ணாடியில் பாருப்போம். நாய் கூட அழகாக க்யூட்டாக இருக்கும்.
நீ நாய் மாதிரி இல்லை, அது ஏதோ ஒரு ஜந்து சொல்லுவாங்களே, வேற்றுகிற கவாசி, அந்த மாதிரி இருக்க நீ. போய் பாரு. எம்மா பாருங்க, அப்புறம் பார்த்துக்கங்க, நான் அடிச்சு விடுவேன் அவளை. அப்புறம் எதுக்கு அவளை அடிச்சேன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, சொல்லி வைங்க அவட்ட. அம்மா சிவ நக்கல் அடிக்காத சத்தியா, அடிச்சே விடுவேன் நான் எந்திரிச்சு வந்து. என்ன ரெண்டே சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். ரெண்டே சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? மரியாதை 2 பேர் என் வந்து இப்போ எனக்கு வேலை பார்க்குறேன். நான் காப்பி தான் போட்டு தருவேன். இன்னைக்கு இருக்க எல்லா வேலையும் 2 பேரும் பார்க்கல, கையை காலெல்லாம் ஒட்டச்சி தூக்கி போட்டுருவேன் பார்த்துக்க. ஏஞ்சி வாங்க, டிவியெல்லாம் அமர்த்தி போட்டு ஆளுகளும் மண்டைகளும் 2ம் காலங்காத்தால சண்டை கொடுக்குறது. இது எம்மா, நான் நைட்டு பூரா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா என்னவே வேலை பார்க்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவளை கூட்டிகிட்டு போங்கம்மா. நைட்டு பூரா படித்தா நீ பெரியவளா? ஏஞ்சி வா. ஆளும் மண்டையும் சண்டை போடுறதுக்கு தெம்பு இருக்குல்ல, வீட்டில் வேலை பார்க்கவும் தெம்பு இருக்கும். ஏஞ்சி வா. இப்போ நான் போனதுக்கப்புறம் 2 பேரில் எவளாச்சும் இந்த சோஃபா மேலே உட்காந்துருக்கதை நான் பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். ஏஞ்சி மரியாதை 2 பேர் வந்துருங்க. சரி, நான் வரேன். ஆனால் எனக்கு என்ன வேலை சொல்கிறியோ அதை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் சும்மா திருப்பி நீ பூரா என்கிட்ட வேலை சொல்லக்கூடாது. எனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, படிக்கணும். அப்புறம் டிவியில் போகிற ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும். அதனால் நான் இன்னைக்கு இப்போதைக்கு என்ன வேலை சொல்கிறியோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவேன் நான். சரி, நீ வா. நீ வந்து அங்கே இருக்க பாத்திரத்தை பூரா கழுவிட்டு கிச்சனை பூரா கூட்டி தொடச்சி விடு. வா. ஒரு வேலை தானே சொன்னேன், நீங்கள் என்ன 2 வேலை 3 வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பாத்திரம் கழுவணுமா, கீழே அந்த கிச்சனெல்லாம் கூட்டணுமா, அப்புறம் துடைக்கணுமா? ஒன்று சொல்லுங்கள், ஒன்று தான் செய்ய முடியும். அப்படியா? அப்போ டெய்லி வெறும் சோத்தை மட்டும் அள்ளி தின்னு. சோறு போடணுமா, மேலே குழம்பு ஊற்றணுமா, பக்கத்தில் வெஞ்சனை வைக்கணுமா? இது 3 இருந்தால் தானே உன் தொண்டைக்குழியில் இறங்குது. அதே மாதிரி தான் இது 3யும் செஞ்சாதான் இன்னைக்கு உனக்கு சோறு. எப்படி செய்கிறியா? எப்படி 3 வேலை கொடுக்குறாங்களாம்? 3 வேலை. ஆளும் மண்டையும் பாரு, சும்மா எல்லாம் சேர்த்து ஒரே வேலை தான். கிச்சனை சுத்தம் பண்ணணும், அதுக்கு இது 3ம் சேர்த்து ஒரே வேலை தான். ஒடுங்க முடியாது வந்து பண்ணுவா. போங்க, வாரேன். எல்லாம் இந்த சைத்தானால் வந்தது. சே, நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டுருச்சு. அம்மா அழகா எனக்கு போய் காப்பி போட்டு வரேன்னு சொன்னாங்க. போய் அவங்க வாட்டுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துருப்பாங்க. இந்த எருமை மாடு என் கூட சண்டை போட்டு இப்போ அவங்க எனக்கு வேலை சொல்லிட்டாங்க. என்னமோ எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்துருவேன்ப்பா. திருப்பிலாம் வேலை பார்க்க மாட்டேன். திருப்பி வேலை சொன்னால் இவளை ஏவிட வேண்டியதான். ஆளும் மண்டையும் உட்காந்துருக்கத பாரு. அப்புறம் சின்னருமை, நீ வா. நீ வந்து இருக்க துணியை பூரா துவைச்சி அதை காய போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மடிக்கணும். ஹாலை பூரா நீ வந்து ஒதுங்க வச்சு கூட்டுற. சொல்கிற வேலையை எவ்வளாச்சும் செய்யாமல் டிமிக்கி அடிங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில் அந்த விளக்க மாதிரி பிஞ்சாலும் பரவாயில்ல, அடி வெளுத்து விடுவேன் பார்த்துக்க. என்ன எனக்கு மட்டும் 4 வேலை, அவளுக்கு 3 வேலை தானே, எனக்கு மட்டும் என்ன 4 வேலை கொடுக்குறீங்க? அப்படியா? உனக்கு 4 வேலை கொடுத்துட்டனோ? அச்சோ, தெரியாமல் கொடுத்துட்டேனே. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன பண்ணிடு, ஹாலெல்லாம் கூட்டிட்டு ஹாலை கூட்டி தொடச்சிட்டு துணியை துவச்சி மடிச்சிரு. இப்போ உனக்கு 2 வேலை தானே. போய் பாரு. எம்மா, கொடுத்ததே கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? துணி துவைக்கணும், அதை காய போடணும், அதை மடிக்கணும், 3 வேலை. அப்புறம் வீட்டை கூட்டணும், துடைக்கணும், 5 வேலையாச்சு. இப்போ 5 வேலை கொடுத்துருக்கீங்க எனக்கு. இங்கே பாரு, அவளுக்கு சொன்னது தான் உனக்கு. மரியாதையை ஏஞ்சி போய் வேலையை பார்த்துரு. என்கிட்ட இப்படி பேசிக்கிறதேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பேச மாட்டேன், என் விளக்க மாதிரி தான் பேசும். போ. சரி, நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துருவேன்ப்பா. அதுக்கப்புறம் எந்த வேலையும் சொல்லக்கூடாது. சரி, ஏஞ்சி போ. நீ உன் வேலையை முடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி பூரா உனக்கு ஒரு வேலையும் இருக்காது. அவள் அந்த வேலையை முடிச்சிட்டானா அவளுக்கு அந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். ஆனால் 2 பேரில் எவ்வளாச்சும் சண்டை போட்டிங்க அடிதான். போய் நீ போய் உன் வேலையை பாரு, அவள் போய் அவள் வேலையை பார்ப்பா. எல்லாம் இவளால் வந்தது. என்ன இதுகிட்ட வேலை சொல்லிட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, 2ல் 1 கூட எந்திரிச்சு வந்த மாதிரி இல்லை. ஏ சத்யா, ஏஞ்சி வந்து பாத்திரத்தை கழுவுறியா? எப்படி? ஒரு நிமிஷமா அந்த வந்துடுறேன். வா வந்து டக்குன்னு பாத்திரத்தெல்லாம் கழுவு. எம்மா, என்ன அம்மா நொம்மானே வந்துட்டேல? பாத்திரம் கிடக்கிறத பார்த்தேல, எவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு. போய் விளக்கு. பாத்திரம் விளக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்னம்மா இப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு விளக்குன்னு இருக்கீங்க? இவ்வளோ பாத்திரமா நம்ம வீட்டில் சேருது? அப்புறம் தின்னுட்டு அப்படியே எரிஞ்சா அவ்வளோ பாத்திரம் சேராமல் எப்படி சேரும்? போய் பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னேன். நான் கடைக்கு போகிறேன். காப்பி கேட்டையில நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாத்திரத்தெல்லாம் கழுவு. வந்துட்டா, இவ்வளோ பாத்திரம் கிடக்க, அவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு. டெய்லி இவ்வளோ பாத்திரம் தானே நான் ஒத்தையில் கழுவுறேன்.
அதுவும் 3 வேளைக்கும் தின்னுட்டு எரிஞ்சா எப்படி இந்த எருமைக்கெல்லாம் அருமை தெரியும். சே, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ, என்னை கொண்டு வந்து இப்படி பாத்திரம் கழுவி விட்டுட்டாங்களே எங்கள் அம்மா. சரி, வேலைக்கு கழுவி முடிச்சுட்டு ஓடி போயிடணுமாப்பா. ஆனால் இதுக்கே மத்தியானம் ஆயிரும் போலையே, இவ்வளோ பாத்திரம் கிடக்கு.